அங்கே இருக்கு பார்த்தீங்களா நீட்டாக குச்சி மாதிரி, அங்கே தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் போக போகிறோம். ஓகே கேஸ், ஐம் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேஃபாக இருக்கீங்க நம்புறேன். என்ன ப்ரோ டே 1ல போட்ட அதே காஸ்டியூம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லைட்டாக தோச்சி போட்டுக்கிட்டேன். ஸோ திஸ் இஸ் மை காஸ்டியூம் டுடே. ஹோப்ஃபுல்லி நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னைக்கு பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு துபாய் சிட்டி டூர் இருந்தது மார்னிங்கு, பட் தூங்கிட்டோம் எல்லாருமே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா புர்ஜ் கலீஃபா போக போகிறோம். தட்ஸ் த பிளான் ஃபார் டுடே. பல நாள் கனவு எல்லாரும் அந்த புர்ஜ் கலீஃபா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த 124வது ஃப்ளோருக்கு கூப்பிட்டு போறாங்க, விச் இஸ் மைண்ட் ப்ளோயிங். அதுக்கு மேலேயும் ஃப்ளோர்ஸ் இருக்கு. அண்ட் இந்த ட்ரிப் நமக்கு ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தது கேபிஜி ட்ரிப்ஸ். அவங்க தான் பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தாங்க. நீங்க ஃப்ரெண்ட்ஸா ஒரு 4 பேர் போறீங்கன்னா 25,000 இருந்தா போதும். உங்களுக்கு புர்ஜ் கலீஃபா சேம் நாங்க ஸ்டே பண்ண சேம் அதே வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் ஹோட்டல், டெசர்ட் சஃபாரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு க்ரூஸ், ஏர்போர்ட் பிக்அப் ட்ராப் எல்லாமே இன்க்ளூடட். ஃபிளைட் டிக்கெட் விசா மட்டும் நீங்க தனியா பாத்துக்கணும். விசா நீங்க இன்கேஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா நான் இந்த வாட்டி விசா டு ஃபிளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்ல தான் எடுத்தேன். நீங்க ஜஸ்ட் ப்ரூஃப் சப்மிட் பண்ணா போதும், உங்க மெயிலுக்கே விசா, டிராவல் இன்சூரன்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணிடுவாங்க. நான் எல்லா டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன், மறக்காம செக் பண்ணிடுங்க. அண்ட் பசங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ரூம்ல இருக்காங்க. என்ன பாத்தீங்கன்னா இது அனாதையா இந்த ரூம்ல அலைய விட்டாங்க, எல்லாரும் யாருமே வரல ரூம்ல. ஸோ நம்ம இன்ட்ரோவர்ட், ஸோ அதனால நம்ம தனியா பாத்தீங்கன்னா இங்க அப்படியே தங்கிட்டு நைட் நல்லா தூங்கிட்டோம். காலையில பிரேக்ஃபாஸ்ட்டும் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ போற வழியில ஏதாவது முடிஞ்சா சாப்பிட பாக்குறேன். அண்ட் இன்னைக்கு புர்ஜ் கலீஃபா மட்டும்தான் நம்ம போலாமே வெளியே. ஐ திங்க் சுட்டு எரிக்குது வெயில், தட்ஸ் ஃபார் ஷியோர். அண்ட் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா சிம் கார்டு ஃப்ரீ சிம் முடிஞ்சிருச்சு. இப்போ நெட்ஒர்க்கும் கிடையாது என்கிட்ட, வைஃபை தவிர. இந்த ரூமுக்கு வந்தா மெட்ரோ கார்டும் ஒன்று வாங்கணும். அந்த கார்டும் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் இதுக்கு போயிட்டு மெட்ரோவில் எங்கேயாவது நிப்பாட்டி ஒரு கார்டு ஒன்று வாங்கலான்னு இருக்கோம். அதே மாதிரி சிம் கார்டு வேறு ஏதாவது சீப்பஸ்ட்டாக கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். சார் வளவலன்னு பேசாமல் வில் கோ டவுன், போயிட்டு அதுக்கப்புறம் மிச்சதெல்லாம் நம்ம பேசுவோம். பாய். அவங்க ஆல்ரெடி கீழே போயிட்டாங்களாம் பசங்க. இங்கே வேற இது 41வது ஃப்ளோர்லேருந்து கீழே போகிறதுக்கே ஏதோ ஒரு பஸ் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. நிறைய ரூம்ஸ் இருக்கிற ஹோட்டல் கிடையாது. இட்ஸ் அ டாலஸ்ட் பில்டிங்கு. நவம்பர் டிசம்பர் இங்கே சொர்க்கமா இருக்கும்னு கேள்விப்பட்டேன் துபாயில். பிகாஸ் கிளைமேட் ஆல்மோஸ்ட் பெங்களூர் கிளைமேட் மாதிரி ஆயிடுமா. மறுபடியும் வருமானு தெரியல. இப்போ வரைக்குமே செலவு எதுவும் பெருசா பண்ணல. ஆஸ் ஆஃப் நோ ரைட் நோ பண்ணக்கூடாதுன்னு வேண்டிட்டு கிளம்புவோம். ஏன்னா நமக்கு சில விஷயங்கள்லாம் பார்த்தா குஜால் ஆயிடும். அதெல்லாம் செலவு பண்ணணும்னு தோணும். ஏதாவது சாப்பிடணும், எல்லாம் செத்து போயிடுவோம் கண்டிப்பா. இன்னைக்கு ப்ரைஸஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் இந்த நார்மலாக ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் ப்ரைஸஸ் தான் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. மேபி சீசன் டைமில் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆஸ் ஆஃப் நோ இட்ஸ் குட். ஓகே, வந்துச்சு கேஸ் நமக்கு. யா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது எங்கள் கிரவுண்டு. எஸ். ஸோ கேஸ் அதே மாதிரி இந்த ஹோட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா பால்கனி எல்லாமே லாக் பண்ணி தான் வச்சுருக்காங்க. முக்கியமாக நீங்கள் கிட்ஸ் கூட வரீங்க அப்படின்னா ரொம்பவே சேஃபாக இருக்கணும். என்ன ரீசன் அப்படின்னா பிரச்சனை ஆயிடுமா. ரெண்டாவது ஆப்போசிட்ல ஒரு ஹோட்டல்ல ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டே ஆயிட்டு 41வது ஃப்ளோர்ல இருந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபை தள்ளி விட்டாங்களாம் கீழே. கேட்கவே பயமா இருக்கு. ஓப்பன் ஆயிடுச்சு வேற. ஓகே, வந்துட்டோம். நம்ம பசங்க எங்க வெயிட்டிங்னு தெரியல. வெளியே போனோடனே ஒரு பயங்கரமான கார் இருக்கு கேஸ், அது காட்டுல தான் வெளியே போயிட்டு இருக்கிறேன். பாருங்க கார், BMW M சீரிஸ். சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கே வண்டி. வாவ், கார் பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்குல்ல. ஆக்சுவலா சூப்பரா இருக்கு கலரு. வேலை பார்க்கிங் கொடுத்துருக்காங்க போல. BMWல இது சம்திங் டிஃப்ரெண்டான ஒரு காரு. நம்ம ஊர்லயே இருக்கு, பட் திஸ் கலர் லுக்ஸ் சோ குட். இது பாத்தீங்கன்னா Z4 அப்படின்ற ஒரு மாடலு. வாஷ்ரூம் போலான்னு வந்தேன். இது மேலா இல்லை இது மேலான்னு தெரியல. ரெண்டுமே செம்ம கன்ஃபியூஷனாக இருக்குது. உள்ளே போகிறதுக்கே பயமாக இருக்குது. ஐ திங்க் இதுதான் நினைக்கிறேன். எஸ், இதுதான்.
வாஷ்ரூம் பார்த்தீங்களா, எல்லாமே கோல்டு தாங்க, கோல்டுலேயே கலரிங் எல்லாமே. ஸோ கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே எமரட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபியூவல் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம். எதுக்காகனா எனக்கு பசிக்குது, லைட்டாக ஏதாவது காஃபி டீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரோ இன்ட்ரோ பண்ணல. ப்ரோ உங்கள் நேம் ப்ரோ? ஜான் ப்ரோ. ஸோ அவரோட தான் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு. ஸோ யார் ஜான் ப்ரோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கூட ஷாம் ப்ரோன்னு ஒருத்தர் வந்துருக்காரு, அவரோட பிரதர் ஆக்சுவலி. ஸோ பர்ஜ் கலிஃபாவில் ஈவினிங் தான் இருக்குது பிளான். சார் சும்மா ஒரு சிட்டி டூர் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துருக்காரு. நம்ம ஊர் ஷெல்லு மாதிரியே எங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபியூவல் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கிக்கிறோன்னா தாராளமாக வாங்கிக்கலாம். நான் உள்ளே போயிட்டு ஏதாவது காஃபியோ பன்னோ ஏதாவது இருந்தால் சாப்பிட்டுட்டு வரேன். அப்போ தான் நமக்கு வண்டி ஓடும். வெயிலானா புலகடிக்குது கைஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா எம்ஆர்எட் அப்படின்ற ஒரு ஃபியூவல் ஸ்டேஷன் கைஸ். அண்ட் உள்ள கார் பார்த்தீங்களா, ஜாகுவார் நிற்குது, நியூ X6 நிற்குது. இந்த பாய்ஸ்லாம் வராங்க, எல்லாம் ரேப்பு தான் அப்படியே எல்லாரும். ப்ரோ உள்ள வீடியோ எடுக்கலாமா? அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்பைக் வருவேன் கைஸ். நம்ம ஊர் சிப்ஸ் ஏதாவது கிடைக்குமா இங்கே பார்க்கலாமா? சிசில்லர் அப்படின்னு இருக்கு. இங்கே நிறைய ஏகப்பட்ட பீர் கீரில் வச்சுருக்காங்க கைஸ். நமக்கு இதெல்லாம் தேவையில்லை. இதை பன்னு அந்த மாதிரி இருந்ததுன்னா ஸோ நிறைய விஷயங்கள் இல்லாமல் ஒரு காஃபி வாங்கலாம். ஸ்னிக்கர்ஸ் இருக்கு. உங்களுக்கு தான் ப்ரோ ஒரு பால் மட்டும் வந்துருக்கு, அவ்வளோதானே. நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோ ப்ரோ? ஸோ இப்போ கேப்பச்சினோ பார்த்தீங்கன்னா 6 தர்ஹம் அப்படின்னா கிட்டத்தட்ட 120 ரூபா. ஓகே, நம்ம ஊரில் 80-90 இருக்கும். அண்ட் ப்ரௌன் சுகர் மூடி எங்க? It's from America, Chicago. Chicago. I live here in Dubai. See, you're from LA. You like Dubai? It's cooling down. It's good. So you settle here? Yes, I've settled here. ஸோ கைஸ் நான் இப்போ பார்த்தீங்கன்னா துபாயில் எம்ஆர்ட் அப்படின்ற ஒரு பெட்ரோல் பங்க்கில் இருக்கேன். ஸோ இங்கே ஃபியூவல் ப்ரைஸ் கேட்டதுக்கப்புறம் உண்மையாகவே பயங்கர கடுப்பாக இருக்குது. ஏன்னா ஸ்பெஷல் இந்த ஃபியூவல் இருக்குல்ல, பவர் ஃபியூவல், அதுவே பார்த்தீங்கன்னா 2 தர்ஹம் அண்ட் 70. ஸோ 2.70 நம்ம ஊருக்கு கன்வர்ஷன் பண்ணோன்னா மிஞ்சி போனால் ஒரு 45 ரூபா ஒரு லிட்டர், அவ்வளோதான். இந்த பெட்ரோல் விலை இருந்ததுன்னா அங்கே எல்லாருமே காஸ்ட்லி காரே வாங்கிக்கலாம். ஸோ இங்கே அதனால தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கார் சுற்றுது, ஃபியூவல் இவ்வளோ கம்மியாக இருக்குது. ஸோ இது 2024 இவ்வளோ ஃபியூவல் இவ்வளோ கம்மினா இதுக்கு முன்னாடிலாம் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஸோ இங்கே டீசலும் பெட்ரோல் ஆல்மோஸ்ட் சேம் ப்ரைஸ் தான். நம்ம ஊரில் இப்போ ஆல்மோஸ்ட் 110 ரூபா 115 ரூபான்னு சேல் பண்ணுறாங்க. ஸோ பொறாமையாக இருக்குது, லைட்டாலாம் கிடையாது, வயிறு எரியுது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பொறாமையாக இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா துபாய் ஃப்ரேம். ஸோ இதுக்குள்ளே மேலே லிஃப்ட்டில் போயிட்டு மேலே கூப்பிட்டு போவாங்க. ஸோ கைஸ் உண்மையான வெயில் இப்போ தான் அனுபவிக்கிறேன். பட் டெம்பரேச்சர்லாம் அந்த 40 டிகிரிஸ் 42 டிகிரிஸ் தான் இருக்குது. பட் அந்த சூடான காற்று பார்த்தீங்கன்னா டயர்டாக்கி விட்டுருது. அண்ட் துபாய் ஃப்ரேம்க்கான டிக்கெட் எடுக்கிறதுக்கு வந்திருக்கோம். அண்ட் இங்கே ஒரு ஆளுக்கு அரௌண்ட் 50 தர்ஹம்ஸ் வருது. ஸோ நம்ம ஊர் காசுக்கு அரௌண்ட் ஐ திங்க் 1000 ருபீஸ் நினைக்கிறேன், சார் நாட் ராங், அந்த ரேஞ்சுக்கு தான் வரும். ஸோ துபாய் ஃப்ரேமு லிஃப்ட்டு தான் இருக்கும் உள்ளே போகிறதுக்கு. ஸோ மேலே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன் என்ன இருக்குது. நான் ப்ரோ வெயில் எப்படி இருக்குது? வெயில் மாதிரி தானே இருக்குது. ஆனால் எனக்கு டவுட், எப்படி இந்த ஃபாரினர்ஸ் மட்டும் அவங்களுக்கு ஸ்வெட்டே ஆக மாட்டேங்குது, ஜாலியாக வராங்க, அது ஸ்லீவ்லெஸ்லாம் போட்டு, எப்படி அது? நான் யாராவது நிப்பாட்டி கேட்க போகிறேன், வாட் கிரீமி வெள்ளையாகணுன்ட்டு வாழ்க்கையை வச்சுன்னு இருக்கான். இவங்க என்னன்னா கருப்பாகலான்ட்டு அப்படி வந்துட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க கருக்க மாட்டாங்க, வெள்ளையாகணும்னு நினைக்கிறேன், நம்ம வெள்ளையாகும். அதுதான் மேட்ரு. இங்கே நிம்மதியாக இருக்குங்க, ஃபுல்லாக மரம் இருக்குது. ஐஃபோனே ஆக்சுவலாக சூடாகுது, ஒரு மாதிரி ஸ்டக் ஆகுது. 16 ப்ரோ எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. 15 ப்ரோலாம் கொதிக்குது, ஆம்லெட்டு ஊற்றிடலாம் போல, அந்தளவு சூடாகிடுச்சு நேற்றுலாம். தண்ணி பாட்டில் தாங்க ரொம்ப காஸ்ட்லி. இங்கே வாங்கணுன்னா சின்ன பாட்டில் 50 ரூபா நம்ம ஊர் காசுக்கு, ஃபர்ஸ்ட்டு. ஸோ ஃப்ரேம்குள்ளே போயிடலாமா? ஆக்சுவலாக வெளியே பயங்கர வெயிலாக இருக்குது. அண்ட் உள்ளே போனால் கொஞ்சம் ஏசி இருக்கும். எப்படி தான் கட்டியிருக்காங்க பாருங்களேன். இதுதாங்க துபாயோட செல்லிங் பாயிண்ட்டு. சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க, கொய்யால எப்படா பண்ணுறீங்க அப்படின்றது யோசிக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா வச்சுருவாங்க. அதுதான் மெயின் டூரிசம் அட்ராக்ஷன் துபாயில். எவ்வளோ சூப்பராக கட்டியிருக்காங்க பாருங்களேன். இதெல்லாம் எப்படி யோசிச்சிருப்பாங்க பாருங்கள், துபாய்க்கு ஒரு துபாய் ஃப்ரேம் அப்படின்னு ஒன்று கட்டணும் அப்படின்னு. முடியல. ஸோ ஆக்சுவலாக ஒரு பேட்சாக அலோவ் பண்ணுறாங்க உள்ள, அப்படியே டைரெக்டாலாம் மேலே போக முடியாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் அதிகமாக மேலே போக முடியும்.
உள்ள வந்தாச்சு கைஸ். இதோட எஸ்டிடிலாம் நமக்கு தெரியாது, பட் தெர் இஸ் சம்திங் ஹியர். ஆக்டிவிட்டி ஆஃப் அரேபியா சம்திங், ஏதோ எவிடன்ஸ் ஆஃப் மோர் தென் 5000 இயர்ஸ். ஸோ துபாய் ஃப்ரேம்குள்ளே தான் இருக்கும். அந்த ஹிஸ்ட்ரி எல்லாமே காட்டுறாங்க, எப்படி இங்கே ஆயிலெலாம் எடுத்தாங்க, சில விஷயம்லாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஓல்டு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் போட்டிருக்காங்க, சூப்பராக இருக்குது. வாங்க அப்படியே உள்ளே போவோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலத்து துபாயோட விஷயங்கள்லாம் காட்டுறாங்க. அண்ணா ஏதோ தலைமகட்டு பிரியாணி செய்கிறாரு போல, சம்திங் ஏதோ சமைச்சுன்னு இருக்காங்க. கைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுது இல்லை, அது ஆக்சுவலாக ஒரு 3D கைண்ட் ஆஃப் ஹாலோகிராமு. ஏதோ ஒரு அங்கிள் பேசுகிறாரு உள்ள, சூப்பராக இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் இந்த பழைய காலத்து அரேபியன் மூவிஸில் பார்த்தது, இதெல்லாம் டச் பண்ணலாமான்னு தெரியல. ஸோ இது எல்லாமே 3D. ஸோ 3Dலே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு இது மாதிரி வருதுங்க, இல்யூஷன் மாதிரி ப்ளே பண்ணுறாங்க, சூப்பராக. என்னன்னு தெரியல இதெல்லாம் ஆக்சுவலாக. ஓ இதெல்லாம் நட்ஸு ஸ்பைசஸ்லாம் வச்சுருக்காங்க கைஸ், எல்லாமே ஒரிஜினல் தான். தெய்ரா கிளாக் டவர் நம்ம வரும்போது பார்த்துருப்போம் துபாயில். 1963 இந்த கிளாக் டவர் வச்சுருக்காங்க. அப்போ துபாய் எப்படி இருக்குன்றது இங்கே கிளியராக ஃபோட்டோ போட்டிருக்காங்க பாருங்களேன். ஒன்றுமே இல்லை, அப்படியே காலியாக இருக்குது பாருங்களேன். இப்போ தான் அப்படியே ஃபுல்லாக பில்டிங்ஸ் வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கிணத்துலேருந்து தூக்கிறதுக்கான இது ஆயிலில் எடுக்கிற ஒரு விஷயம் போல். சூப்பராக இருக்குல்ல. பேஸ் லிஃப்ட்டுக்குள்ளே வந்துட்டோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 பேர்கிட்ட இருக்கும் லிஃப்ட்டில். ஸோ இதில் தான் வியூ இருக்குன்னு சொல்கிறாங்க. செம்மையாக ஆயிட்டா போகுது கைஸ். பாருங்க ட்ரோன் ஷாட்டை பார்த்துங்க கைஸ். ஃப்ரீயாக பாருங்க, காசு கொடுத்து பார்க்குறோம். அவ்வளோதான், வந்துட்டோம் கைஸ். என்னப்பா மேலே ஜேன்னு இருக்காங்க. இங்கே பாருங்களேன். ஐயோ சார், நடக்கிறதுக்கே செம்ம பயமாக இருக்குது. டக்குன்னு கீழே ஊந்துட்டோன்னு வச்சுங்க. அம்மாவுக்கே ரெயின் கோட் ஃபேமிலி தான். தர்பூசணி உடையும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மண்டை செதறும். அம்மா சாமி, பயங்கரமாக பயமாக இருக்குது. சீரியஸாக இங்கே பாருங்களேன், பயங்கரமாக இல்லை. இது துபாய் ஃப்ரெண்ட்லேருந்து பார்த்தா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்டையர் துபாய் சிட்டியுமே தெரியுது. ஸோ ஐ திங்க் இதுதான் எங்கள் ஸ்பெஷாலிட்டி நினைக்கிறேன், துபாய் ஃப்ரேம்ன்றது. இங்கே இருக்கிற அந்த துபாயோட ஹிஸ்ட்ரி இதெல்லாம் காட்டிட்டு நமக்கு இந்த துபாயோட அந்த ஒரு வியூ ஒரு 150 மீட்டர்ஸ் இருந்து பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்றது பண்ணியிருக்காங்க. அண்ட் இது ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கினேன் நான் 100 காசுக்கு 220 ரூபாய். ஏன்னா தண்ணி குடிக்காமல் இருக்க முடியாதுங்க, ரொம்ப கஷ்டம், உடம்பு கெட்டு போயிடும். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா மொத்த துபாய் இதெல்லாம் தெரிஞ்சு பாருங்க, நான் 5Xல காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இந்த பழைய துபாய் பில்டிங்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. எனக்கு ஏரியா பேர்லாம் தெரியல. அண்ட் சூப்பராக இருக்குங்க. லைக் எப்படிலாம் டூரிசமில் காசு சம்பாதிக்கணுன்றது துபாய் கிட்ட நம்ம கற்றுக்கலாம். ஒரு வண்டர்ஃபுல்னு தான் சொல்லலாம். ஆனால் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படிலாம் யோசிச்சு பண்ணியிருப்பாங்கன்னு யோசிச்சு இங்கே ஒரு விஷயமே பிரம்மாண்டமாக இருக்குங்க. அதான் மேட்ரு துபாய்னா. ஆக்சுவலாக இங்கே நம்ம எழுதுறது அதில் தெரியுது கைஸ். இங்கே பாருங்க, இங்கே தெரியுதா? சும்மா ஒரு விளையாடுறதுக்கு. நம்மளோட கான்செப்ட் சிம்பிள் தாங்க. இது நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா நியூ துபாய், ஓகேங்களா? அண்ட் அந்த பக்கம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஓல்டு துபாய். ஸோ அவ்வளோதான் இந்த ஃப்ரேமோட கான்செப்ட், வேற எதுவும் கிடையாது. ஸோ 2040 இல்லை 2050 துபாய் எப்படியா இருக்க போகுது, என்னெல்லாம் நாங்கள் பண்ண போறோம் அப்படின்றது ஒரு ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் போட்டிருக்காங்க பாருங்க. அட்வான்சஸ் இன் ஹெல்த் கேரு, 3D பிரிண்டிங்ல பில்டிங்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றது, இந்த ஃப்ளையிங் கார்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட சமாச்சாரம் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. 2040 இல்லை 2050க்குள்ள இதெல்லாம் இவங்க கொண்டு வந்துருவாங்க கண்டிப்பா. ஏன்னா ஒன்ஸ் சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பா செய்வாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர்ல அட்வான்ஸான விஷயங்கள்லாம் இங்க நாங்கள் கொண்டு வர போறோம் அப்படின்னு காட்டுறாங்க. சூப்பர்ல. ஒரு சிட்டி, ஒரு கண்ட்ரியில் ஒரு சிட்டி நாங்களாம் இதெல்லாம் ஃபியூச்சர்ல கண்டிப்பா கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தில்லோட பார்த்தீங்கன்னா ஒரு விஷுவல் ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போ இங்க இருக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கும் பாருங்களேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா துபாயோட ஒரு கம்ப்ளீட் ஸ்கைலைன் போட்டிருக்காங்க. ஸோ 2050 இல்லை 40 என்னென்ன நாங்கள் அடிஷ்னலாக கொண்டு வர போகிறோம் அப்படின்றது சூப்பரான ஒரு விஷுவல்ஸ் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க கைஸ். வேற மாதிரி கைஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த இயர் டெவலப்மெண்ட்ல வரும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்க, ஏர் டாக்ஸிஸ் இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்டா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொண்டு வந்துருவாங்க. ஐ திங்க் 2040 2050 அண்ட் இந்த மெட்ரோ லைன் சம்திங் ஏதோ ஃப்ளையிங் ஏதோ இந்த ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் மூவிஸ்லாம் பார்த்துவோம்ல, அந்த ஊரில் டிஃப்ரெண்ட்டாக எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆக்சுவலாக விஷுவல் ரெப்ரசன்டேஷன் இருக்குது. பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருக்குது. ஆனால் உண்மையாக கொண்டு வந்துட்டாங்கன்னா டூரிசம்லாம் அம்மாவுக்கு ரெயின் கோட்டு தான் அங்கெல்லாம்.
ஸோ சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஜம்சம் மந்தி ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்ல இடத்துக்கு வந்திருக்கோம் கைஸ். அண்ட் நீங்கள் ஒவ்வொரு காருமே வேற லெவலில் இருக்கு கைஸ். இங்கே பாருங்க திரும்புற இடம் ஃபுல்லாக ஏதாவது ஒரு BMW, AMG, ஃபெராரி, சஃபாரி, ஜி வேகன், ரோல்ஸ் ராய்ஸ், கலராக விதவிதமாக பார்த்தீங்கன்னா கார்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் இங்கே ஒரு மந்தி சாப்பிட்றதுக்கு எல்லாருமே வந்திருக்கோம். சாப்பிட்டுட்டு உங்களை சந்திக்கிறாங்க கைஸ். அண்ட் இங்கே ஒரு கார் நிற்குது, உங்களுக்கு நான் போய் காட்டுறேன் பாருங்க. சூப்பராக இருக்கும் வண்டி. சாப்பாடு விட கார் தான் முக்கியம் கைஸ். கார் தான் முக்கியம். மாடிஃபிகேஷன்லாம் பிரச்சனையே கிடையாது. இங்கே பாருங்க டாட்ஜ். ஓய்யோ என்ன பவர் தெரியுமா இந்த வண்டி. ஓ மை காட். இதெல்லாம் நிறைய NFSல இதில் பார்த்த வண்டி. இதெல்லாம் R4 போட்டிருக்கு. எப்படி இருக்கு பாருங்களேன் வண்டி. எனக்கு இந்த வண்டி மேலே அவ்வளோ ஆசை. நம்ம இந்தியாவில் ஏன் இந்த வண்டி இல்லைன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் எனக்கு. மற்ற கார்லாம் விடுங்களேன், ஃபெராரி, சஃபாரிலாம். பாருங்க டாட்ஜ் எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்களேன். இங்கே பார்த்தீங்கன்னா வந்த உடனே ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு சின்ன ட்ரிங்க் கொடுத்துருக்காங்க. லெமன் டீ, கிரீன் டீ மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. இந்த ஊரில் இது ஆடியோவா ஓரளவுக்கு கேட்கும். ஸோ இந்த ஊரில் இந்த ஜம்சம் ரெஸ்டாரண்ட்ன்றது ஒரு ஃபேமஸ் போல. மந்தி பிரியாணி சாப்பிட வந்திருக்கோம். வெளியே ஆல்ரெடி பார்பிக்யூ ஆகிட்டு தான் உள்ளே வந்து உட்காந்துருக்கோம். சரியான வெயில். ஆனால் இந்த கார்லாம் பார்க்கும்போது நமக்கே தெரியாத ஒரு சந்தோஷம். ப்ரோ ஸோ மண்டி சாப்பிட வந்துட்டோம் கைஸ். ப்ரோ ஷூ கட்டிடணுமா ப்ரோ? பெல்லி டான்ஸ் இருக்குமா ப்ரோ? ஸோ மண்டி சாப்பிட வந்துட்டு எனக்கு உட்காந்து ஒன்று தூக்கம் தான் வருது. செம்ம டயர்ட் ஆயிடுச்சு எனக்கு காலையில் சுற்றி. ஸோ மண்டி இருக்கிற ஒரு மெனு இது என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். லெட்ஸ் சி என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு. என்னென்னவோ இருக்குது. நம்ம லைட்டாக ஏதாவது சாப்பிட வேண்டியது தான். மட்டன் மந்தி இருக்குது, சிக்கன் மந்தி இருக்குது. இங்கே தானே ஃபேமஸ் துபாயில். ஸோ சைட் டிஷ்லாம் சம்திங் ஏதோ எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க ஃபுல்லாக. ஸோ கைஸ் மட்டன் சூப் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஐ எம் நாட் பிக் ஃபேன் ஆஃப் சூப், பட் நான் ட்ரை பண்ண போகிறேன். எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். மட்டன் பீஸ் எதுவுமே இல்லை, லைட் அந்த ஸ்டியூ மட்டும்தான் இருக்கு போல. அண்ணன் தம்பி வந்து என் க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவங்க ஷார்ஜாவில் இருக்கான். அவங்க ஒரு நாள் கூட்டிகிட்டு வரணும். அவங்க கூட ஒரு நாள் கிளாஸ் சுற்றலாம். ஆனால் அவங்க காரில் சூப்பராக இருக்குண்ணா. சூப்பராக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழம் ஊறுகாமா. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துருவோமா. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். ஆக்சுவலி இது பேரிச்சம்பழம் ஊறுகாய், இது சில்லி ஊறுகாய், இது கிரீன் சில்லி ஊறுகாய். இதெல்லாமே சாப்பாடுக்கு சாப்பிட்றதோ. நான் இதை மெயின் கோர்ஸாகவே சாப்பிட்றோம். கொஞ்சோண்டு எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சூப்பரா இருக்கு. காரமாக உப்பு இருக்கு, ஒரு மாதிரி புளிப்பாவும் ஸ்வீட்டாகவும் பயங்கரமா இருக்கு. மேபி அவங்க வாங்கிட்டு வந்து பண்ணுவாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு. மண்டி வந்துருச்சு கைஸ். இதுல பாத்தீங்கன்னா சிக்கனும் இருக்கு, மட்டனும் இருக்கு, எல்லாமே கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதுதான். என்னால் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ண முடியல, அதனால சின்ன பீஸ் எடுத்து சாப்பிடலாம். நிறைய சிக்கனாண்ணா அது? இது மட்டனா? இது சிக்கன். ஓகே. ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்கிறேன். இது மட்டனா? இது நல்லா ஃப்ரை பண்ணிருக்காங்க மட்டனை. அம்மாவுக்கு ரெயின் கோட் ஃபேமிலி மாதிரி மட்டன் நல்லா வந்து. ஸோ கைஸ் மண்டி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டு வச்சிட்டோம். ரைஸ் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறோம் உங்களுக்கு. இதில் ஃபிஷ்ஷு கிஷ்ஷு எல்லாத்தையும் போட்டாச்சு. நம்ம ஊர் ரைஸ் மாதிரி தான் இருக்குது. சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஃபைனல் டச்சாக பார்த்தீங்கன்னா குனாஃபாவும் ஸ்வீட் சம்திங் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் டீ ஆக்சுவலாக. இது என்ன ஸ்வீட் இது? இவங்களோட லைக் துபாயோட இது என்னதுன்னு கேக்குறேன். இந்த முட்டை மாதிரி கைஸ். இப்போ நான் பால் சாப்பிடுறேன். ஸ்வீட் பால் மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும். அது கீழே இதில் பண்ணா இதில் மிக்ஸ் பண்ணி இல்லை நீங்கள் அதில் சாப்பிடுங்க. நீங்கள் அப்படியே சாப்பிடுங்க. இப்போ சாப்பிட்டதுக்கான பில் பார்த்தீங்கன்னா 248 AED கன்வெர்ட் பண்ணீங்க. என்னடா முடிச்சு 248 AED கைஸ். நம்ம ஊர் கன்வெர்ட் பண்ணோம்னா 2500 ரூபாய் சம்திங். பாருங்க நிசான்ல ஒரு வண்டி இருக்கு, V8. சூப்பரா இருக்குல்ல. வா பெட்ரோல் தரமா இருக்கு வண்டி. ஏன்டா இந்தியாவில் இதில் எத்தனை வர மாட்டுறீங்க உங்க ஆளுங்களா? இதுதான் பாத்தீங்கன்னா துபாய் மால்.
துபாய் மால் கிட்ட இருக்கும். அண்ட் இப்போதான் புர்ஜ் கலிஃபாக்கு மேலே போக போகிறோம். புர்ஜ் கலிஃபா பார்த்தீங்கன்னா துபாய் மாலில் தான் புர்ஜ் கலிஃபா இருக்கு. அண்ட் இங்கே மேலே போயிட்டு இப்போ வருவோம். எங்கள் ஹோட்டல் தெரியுது பார்த்தீங்களா, புர்ஜ் கலிஃபாக்கு பின்னாடியே தான் இருக்குது. தெரியுதாங்க, குச்சியோண்டு நீட்டு இருக்கு பாருங்க மேலே. ஸோ துபாய் மால்குள்ளே பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கிறோம் கைஸ். அண்ட் இந்த மால்குள்ளே போயிட்டு தான் நம்ம புர்ஜ் கலிஃபான்றதே போனோம். துபாய் மால், வெல்கம் டு துபாய் மால் போட்டிருக்கு பாருங்க. அண்டு டிக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. 124th ஃப்ளோர் வரைக்கும் நாங்கள் போகிறோம். அங்கே போயிட்டு ஜஸ்ட் ஒரு வியூ தான், அவ்வளோதான், மற்றபடி எதுவுமே கிடையாது. ஸோ அங்கே போயிட்டு உள்ள என்ன நடக்குதுன்னு காட்டுறேன். கண்ணில் டயர்ட் ஆயிடுச்சு, வெயில் இல்லை. அண்டு இந்த மால், துபாய் மால் பற்றி பேசணும் அப்படின்னா உலகத்திலே மிகப்பெரிய மால், ஒன் ஆஃப் த செகண்ட் பிக்கெஸ்ட் மால். இங்கே கிடைக்காத பிராண்டே கிடையாது, நீங்கள் பார்க்காத காரே இருக்க முடியாது. இங்கே அவ்வளோ கார்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். ஸோ திஸ் இஸ் த கிராண்ட் என்ட்ரி ஆஃப் துபாய் மால். அண்ட் உள்ள நம்ம வந்த உடனே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கார்ஸ் இருக்கு காட்டா உங்களுக்கு. இங்கே பாருங்க, ஒரு யூரிஸ் நிற்குது, இங்கே ஒரு கார் நிற்குது, அதுக்கு முன்னாடி ஒரு யூரிஸ் நிற்குது, லாம்போகினி. துபாய் மாலுக்குள்ளே வந்த உடனே காட்சி பார்த்தீங்களா, இங்கே ஒரு ப்ளூ கலர் லாம்போகினி யூரிஸ், பின்னாடி பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இட்ஸ் மெக்லாரன், பின்னாடி ஒரு மெக்லாரன் நிற்குது ப்ளூ கலரு, அதுக்கு பின்னாடி ஒரு ஆரஞ்சு கலர் யூரிஸ். இதெல்லாம் இங்கே ரொம்ப காமனாக இருக்குது. நம்ம வீடியோ எடுக்கிறது நமக்கு புதுசாக இருக்குது. பட் இந்த திங்ஸ்லாம் பார்க்கும்போது இட்ஸ் லைக் நம்ம உலகத்தில் எந்த அளவுக்கு எக்கனாமி வைஸ் கம்மியாக இருக்கும்னு நான் பர்சனலாக என்னோட இதை பற்றி நான் யோசிக்கிறேன். அழகாக பார்த்தீங்கன்னா வந்து பார்க் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது பாருங்க வண்டி. வி ஆர் ரைட் நவ் இன் துபாய் மால். சரி, பார்க்கறதுக்கு சின்னதாக தானே இருக்குது, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கான் துபாய் மாலில் பார்க்கறதுக்கு. ஒரு நாள் பத்தாதுன்னு சொல்கிறாங்க, அவ்வளோ விஷயங்கள் பார்த்தீங்கன்னா துபாய் மாலில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே தான் 2 நாள் முன்னாடி க்ரௌடு பிச்சுக்கிச்சான் ஐஃபோன் வாங்குறதுக்கு. உலகத்திலேயே கிடைக்காத பிராண்டே இங்கே கிடையாதான், எல்லா லக்ஸூரியஸ் பிராண்டிங் இருக்கான். அண்ட் உலகத்தில் 2வது பெரிய ஷாப்பிங் மால் துபாய் மால்ன்றது. இந்த மால் பார்த்தீங்கன்னா புர்ஜ் கலிஃபால கீழே இருக்குது. ஸோ அவ்வளோ பெரிய மால் ஆக்சுவலாக இது. இந்த என்ட்ரன்ஸ்லேயே நமக்கு ரோலெக்ஸ் வச்சுருக்காங்க பாருங்க. இந்த ரோலெக்ஸ் ஒரு காமனான ஒரு விஷயம் இது. அதே மாதிரி இங்கே எல்லாமே இருக்குங்க. லைக் காசு உங்ககிட்ட இருக்கா, நீங்கள் ஒரு பணக்காரன் அப்படின்னா இங்கெல்லாம் வந்தீங்கன்னா சம்திங் ஏதாவது வாங்கிட்டு போனால் பெஸ்ட்டு, அவ்வளோதான், சிம்பிள். அண்ட் 2வது என்னன்னா, துபாயில் விளாக் பண்ணுறது ஈஸியான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்கள் ஃபேஸ் காட்டிங்க, மற்றவங்களை யாரையும் வீடியோவில் காட்டாதீங்க. அது மேபி அவங்க டென்ஷன் ஆகிட்டாங்கன்னா உங்கள் மேலே மிகப்பெரிய கேஸ் ஆகிடும், பல லட்ச ரூபாய் நீங்கள் ஃபைன் கட்டுற மாதிரி இருக்கும். மால் பெருசாக காட்டுறது எதுவும் கிடையாது. இங்கே ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா உங்களை நான் அப்படியே நான் இன்க்ளூட் பண்ணுறேன். சூப்பரான ஒரு அக்வேரியம் இருக்குது மேலே பாருங்க, செம்மையாக இருக்குது பாருங்க. எல்லாமே ரியல் ஃபிஷஸ் தான். பாருங்க, ஸ்டிங்ரே எல்லாம் இருக்குதுங்க. என்னங்க இது, என்னங்க ஊரா, என்னங்க இது, எல்லாமே பிரம்மாண்டமாக பண்ணி வச்சுருக்காங்க. என்னத்த சொல்கிறது, அவ்வளோ அருமையாக இருக்குது துபாயில். எல்லாம் ஒரு இடமும் அவ்வளோ கிளாரிட்டியாக பண்ணி வச்சுருக்காங்க. அதுதான் இந்த ஊருக்கு அவ்வளோ ஒரு டூரிசம் டெவலப்மெண்ட். இங்கே பாருங்கள் என்னென்ன ஃபிஷ் இருக்குது, வஞ்சரம், சங்கரா எல்லாமே இருக்குது உள்ள. ஸோ எங்களோட டைமிங் ஸ்லாட் பார்த்தீங்கன்னா புர்ஜ் கலிஃபா போகிறதுக்கு 7:30, இப்போ டைம் 4:30 தான் ஆகுது. ஒரு 2 hours இருக்குது. நம்ம போயிட்டு காஃபி டீ ஏதாவது குடிச்சிட்டு சில் பண்ணலாம். அதில் ப்ரமோஷனோட பில் போர்டு பார்த்துருப்பீங்க. இங்கே எவ்வளோ பெரிய டிவி வச்சுருக்காங்க பாருங்களேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு தேட்டர்லேயே இவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் இருக்காது, அவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அக்வேரியமுங்க. அங்கே பாருங்கள், ஸ்கூபா டைவிங் ஒருத்தர் பண்ணிட்டு ஒரு விஷயத்த ப்ரொமோட் பண்ணுறாரு, ஆடு. உள்ள ஷார்க்கு சுற்றுது, ஸ்டிங்ரே சுற்றுது, என்னென்னவோ சுற்றுது. இங்கே பாருங்களேன், எவ்வளோ மீன் உள்ளே இருக்குது பாருங்களேன். என்ட்ரியே பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்குது துபாய் மாலில். இன்னும் பார்த்தீங்கன்னா போக போக என்ன இருக்கும் ஆச்சரியம் நமக்கு தெரியல. வேற லெவல். ஆனால் பார்த்துட்டு இருந்தால் பார்த்துட்டே இருக்கலாம், கண்டென்ட் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கலாம். அந்த கடை இருக்குது பாருங்க, அங்கே பாலு மெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை. இங்கே ஒரு டிஷர்ட்டே பார்த்தீங்கன்னா நமக்கு 75,000 80,000 வந்துடும். மால் ஆக்சுவலாக ரொம்ப பெருசாக இருக்குங்க. ஆக்சுவலி இது ஒரு லேயர் தான். இங்கே உள்ளே போகிறதுக்குனே தனியாக துபாய் மால் ஆப் இருக்குது. அந்த ஆப் மூலியமாக நீங்கள் எந்தெந்த கடை எங்கே இருக்குது மேப்லாம் போட்டே உள்ளே போகலாம் போல். போயிட்டே இருக்குங்க. ஏன்னா இது புர்ஜ் கலிஃபா அடியில் இருக்குது இந்த ஒரு மாலு. ஸ்டாண்டர்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்க, அதாங்க ஹைலைட். சென்ட் உள்ள என்னென்னவோ ஃப்ளேவர் தெரியுது சென்ட்டு. பட் இன்னும் உள்ளே போய் சுற்றி பார்க்குற அளவுக்கு எனக்கு எனர்ஜி கிடையாது. ஏன்னா 2 hours அங்கே புர்ஜ் கலிஃபா மேலே போனோம்.
கைஸ் துபாய் மால் ஆப்பிள் ஸ்டோருக்கு வந்திருக்கோம். இங்கே பாருங்களேன், ஃபுல்லாக க்ரௌடு லைனில் வராங்க, லைனில் போகிறாங்க. உள்ளே வந்து அந்த 16 Pro பார்க்கறதுக்கு நம்மளும் உள்ளே போவோம். இதுனா ப்ரோ ப்ரோவா இது? ப்ரோ மேக்ஸ் கைஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஹேண்ட்ஸ் ஆன் வித் ஐஃபோன் 16 Pro Max. இதில் அது இதுவே பார்த்தீங்கன்னா கேமரா பட்டன் தான், ஜூம் ஆப்ஷன் இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 16, இது பார்த்தீங்கன்னா 16 தான், டிஃப்ரெண்ட் கலரு. இது 16 Pro. இது இப்போ இது மட்டும் தான் ரிசர்வேஷனே போதும். ஸோ மால்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் கம்ப்ளீட்லி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஏரியாவாக இருக்குது, ப்ராப்பராக லைட்ஸ்லாம் போட்டு. ஸோ ரைட் நோ வி ஆர் நியர் டு புர்ஜ் கலிஃபா. எல்லாருமே இங்கே வெயிட் பண்ணுறாங்க. இந்த வாட்டர் ஃபவுண்டைன் ஷோலாம் நடந்தது போல். ஸோ அதனால் ஆல் ஆர் வெயிட்டிங். மறந்து போய் நீ விட்டு போயிட்டீங்க பார்த்தீங்களா? அது உங்களுக்கு இருக்குல்ல, எடுத்துக்கிறேன். வீடியோஸ் இருக்குல்ல. ஏய் கைஸ், நம்ம ஊரில் தான் மேப் போட்டு பார்த்துருப்போம். இங்கே மால்குள்ளே மேப் போட்டு புர்ஜ் கலிஃபா போயின்னு இருக்கோம். துபாய் மால்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது, அதில் நீங்கள் எது சர்ச் பண்ணி போட்டாலும் வந்துடும். ஸோ துபாய் மால் போகிறதுக்கு முன்னாடி, ஸோ புர்ஜ் கலிஃபா போகிறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம். ஸோ வேர் ஆர் யூ ஃப்ரம்? ஓகே, டர்க்கி. ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டர்க்கி ஸ்வீட்ஸ் தான். பார்த்தாலே டயபெட்டிஸ் வந்துடும் போல. செம்ம எனர்ஜிக்கிட்டா இருக்காங்கங்க. எப்படின்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது இந்த ஒரு எனர்ஜி தான் மேட்ரு. எல்லாருமே அவ்வளோ என்ஜாய் பண்ணி ஜாலியாக ஹாப்பியாக இருக்காங்க, விச் இஸ் ரியலி நைஸ். நான் எத்தனை நீ எத்தனை குழந்தை மாதிரியா பண்ணுற வச்சுட்டோ. இதுதான் புர்ஜ் கலிஃபா டிக்கெட்டுங்க, அவ்வளோதான். ஸோ புர்ஜ் கலிஃபாக்குள்ளே போகிறதுக்கு கியூ எவ்வளோ பெருசு இருக்காங்க தெரியுமா? மொத்த ஊருமே இங்கே தான் இருக்கு. இங்கே பாருங்க, கலிஃபாவோட மாடல் ஒன்று இங்கே வச்சிருக்காங்க, இவ்வளோ ஹைட்டுன்னு சொல்லிட்டு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்பிளே இருக்கு கைஸ், அதுதான் ஹைலைட்டு. என்னென்ன டெக்னாலஜிடா பண்ணுறீங்க நீங்கள், பொறாமையா இருக்குடா. The future is here. Welcome to Dubai. Yeah. We are officially coming to Burj Khalifa to see the Burj Khalifa. So 2005ல இப்படி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம தூண்டு ஆங்கர் தான் இவ்வளோ பெரிய பில்டிங்கை நிப்பாட்டி வச்சிருக்கு போல. The future is here. Dubai, Dubai. Welcome to Dubai. அலப்பற ஃப்ரெண்ட்ஸ், 124வது ஃப்ளோர்ல இருந்து ஒண்ணுக்கு அடிக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. அலோ பண்ணாங்கன்னா அடிக்கலாம். வரேன் கன்ஸ்ட்ரக்ஷன் ரெஸ்ட் ரூம் இருக்கு. தெரியும் தலைவர், இந்த காமெடி பண்ணுவோம். இந்த வருஷத்தோட நீ பாட்டுங்க. இதெல்லாம் டிஸ்கவரியில பார்த்தாச்சு எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. வாங்க எல்லாரும் சேர்ந்து புர்ஜ் கலிஃபா போலாம். So guys, 124th floor போறோம். தெரியாது, இந்த இருட்டுல ஏதாவது ஃபோன் நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா அந்த ஃபோன் வாங்கணும்பா. 124th floor. இது புஷ் பண்ணணும் தலைவா. ஓகே, லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 124th ஃப்ளோருக்கு நான் வந்திருக்கேன் கைஸ். வேற மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு. இடம் இல்லை நான் பார்க்கறதுக்கு. வாவ், இதுக்கு மேலேயும் இருக்கு 134th ஃப்ளோர் வரைக்கும். வியூ காட்டுட்டேன் உங்களுக்கு, பார்க்குறீங்களா? 3, 2 and 1. ஸோ இது பார்த்தீங்கன்னா 124th ஃப்ளோர். என்டையர் வியூ நமக்கு துபாய் சிட்டி தெரியுது பாருங்க. இதுக்கு மேலே இருக்கு 148th ஃப்ளோர் வரலும் போகலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 124th ஃப்ளோர். ஸோ டைம் லேப்ஸ்லாம் எடுத்துட்டு அப்படியே போய் கொண்டிருக்கிறோம். க்ரௌடு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கு கைஸ். ஐஃபோனில் எடுக்கல, ஐஃபோன் செத்து போயிடுச்சு. என்ன விஷயம்னா இன்னுமே மேலே ஃப்ளோர்ஸ் இருக்கு கைஸ். 48 ஃப்ளோர் வரைக்கும் போகலாம். 148 ஃப்ளோரு. இப்போ நம்ம 124 ஃப்ளோரில் இருக்கோம் அப்படின்றது என்னால் சத்தியமாக நம்பவே முடியல. வேறு மாதிரி இருக்குது கைஸ் ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு.
அண்டு இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் இந்த 124th ஃப்ளோருக்கு வரப்போவே உங்களுக்கு அந்த கெஃபே ஒரு கூப்பனும் கொடுத்துருவாங்க. ஐ திங்க் டீ காஃபி சம்திங் ஸ்நாக்ஸ்லாம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், நாட் ராங். அதுவும் பார்த்தீங்கன்னா இருக்கும். இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா பசங்க ரீல்ஸ் கண்டென்ட் எடுத்துன்னு இருக்காங்க ஃபுல்லாக. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு சின்ன கேஃப்டேரியா, நமக்கு ஸ்நாக்ஸ்லாம் கொடுப்பாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பேக்கேஜில் இன்க்ளூடட் தான். நமக்கு டிக்கெட்லேயே பார்த்தீங்கன்னா கெஃபே இதுவும் வந்துடும். நம்ம கூப்பன் காட்டணும் அப்படின்னா சாப்பிட்றதுக்கும் கொடுத்துருவாங்க. திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். நம்ம எதாவது லைட்டாக சாப்பிட்லாம், ஏன்னா சத்துமா வாயிலாம் ஹை. ஸோ தப்பாக சொல்லிட்டேன், இது பார்த்தீங்கன்னா பெய்டா. இன்கேஸ் நம்ம வாங்கி சாப்பிட்ணுன்னா லோவர் கிரவுண்டுக்கு போய் தான் வாங்கி சாப்பிட முடியுமா சொல்லிட்டாங்க. எல்லாரும் இன்னோவேஷன் பிளஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்ல வீடியோகள் போடுவார். ரொம்ப ஹார்ட் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய பேர் உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு நீட் இருந்தது, படிக்கணும், இல்லை வீட்டு ஏதாவது ஃபீஸ் கட்டணும், வாடகை கட்டணும், இதனால நம்ம இன்னோவேஷன் பிளஸ் நீங்கள் கேட்கலாம். அந்த எக்ஸிக்யூட் பண்ணுறோன்னு சொல்லி பண்ணுறேன். இது ஃபுல்லாகவே சடனாக எல்லாம் இவ்வளோ நல்லவனாக பேசுகிறீங்க. கைஸ், நீங்கள் நம்ம விஜய் ப்ரோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் பார்த்தீங்கன்னா லைவாக பார்க்கும்போது அவர் யூடியூப் சேனல் ரொம்ப ரன் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா அந்த கண்டென்ட்டை எடுத்து அன்றைக்கே அப்படியே அப்லோட் பண்ணுறது அந்த ஹார்ட் ஒர்க் ஒரு நல்ல விஷயம். இதெல்லாம் எனக்காக கிடையாது, அவங்களுக்காக. அவ்வளோதான். எல்லா கிரியேட்டர்ஸ் அவ்வளோதான். இவர் பார்த்தீங்கன்னா ட்ராவல் வித் ஹரிஷ் பேக் பேக்கிங்லாம் பண்ணுவார். இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணுறேங்க. என்ன தலைவா? கண்டிப்பாக இந்த ட்ரிப்புக்கு அதான் புது புது கிரியேட்டர்ஸ் அப்படியே மிங்கிள் ஆக வேண்டியது தான். நம்ம அயன் துபாய் அப்படின்னு ஒரு ஏரியாவில் இருக்கும். இதான் பார்த்தீங்கன்னா அயன் துபாய். இங்கே ஒரு ஜெயின் டூல் இருக்கு பாருங்க. இப்போ அது க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க போல. இன்டர்ல தான் ஓப்பன் பண்ணுவாங்களா? ஏன் என்ன சம்பவம் ஆயிடுச்சா? எலக்ட்ரானிக் ஸ்க்ரூ மட்டும் கைண்ட் இருக்கு. நம்ம சொல்றா தெரியும்டா எலக்ட்ரிக்கல் நமக்கும். கார்பெண்டர் கூட்டு பார்த்தாங்க, எவனால சொருவும் இல்லையா? அதனால கைஸ் எவ்வளவு பெரிய ஜெயின் டூல் பாத்தீங்களா? சின்ன போல்ட் தான் போடுறா போல. இது நியூ இயர் டைம்ல ஃபுல் ஆயிடும்ல, கிரவுட் பிச்சிக்கும்ல. ஆக்சுவலா நேத்து நீ வந்தா இங்க கூட இங்க ட்ரோன் ஷோ போட்டாங்க. ஓகே, ஃபயர் ஒர்க்ஸ் நடக்கும், பயங்கரமா இருக்கும். ஒரு போனஸான கண்டென்ட் உங்களை காட்டலான்னு இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். நல்லா இருக்குடா, சூப்பரா இருக்கு. ஐ திங்க் இதுதான் பெருசு நினைக்கிறேன் உலகத்திலேயே. இதுதான் பெருசு ஆக்சுவலா. ஏன்டா எல்லாமே துபாயில பெருசு, உலகத்திலேயே பெருசு? ஏன் அப்படி? ஏன்னா அவன் வேர்ல்ட்ல ஃபர்ஸ்ட் வரணும்னு ஆசைப்படுறான். அவ்வளவுதான். அப்படி இல்ல, இங்க டூரிசம் மட்டும் தான் சோர்ஸ் ஆஃப் இன்கம். இது லைட் போட்டா நல்லா இருக்கும். சுவிட்ச் போட்டு வா. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இந்த துபாயோட மெயின் ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனில் ஒன்று இது. ஆனால் எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கானுங்க. ஸோ இந்த ஜெயிண்ட் வீல் ஒர்க் ஆகலையா? நம்மக்கிட்ட போல்ட் இருக்குன்னா வேணான்றா போல அவன். ஆமாம், அதே மாதிரி துபாயில இந்த பாட்ஸ்னு சொல்றாங்கல்ல. ஆமா, அந்த ஒரு ஹோட்டல். ஆமா. ஓ ஓகே, அது ட்ரெண்டிங்கா இருக்க பாட்ஸ் ஹோட்டல். ஓகே, அந்த அண்ணா நகர்ல அந்த ரூஃப் டாப்ல அந்த பாட்ஸ் ரெஸ்டாரன்ட் சொல்லி ரெடி பண்றாங்க ரீசன்ட்டா. சூப்பர். இங்க இருக்கு. நேத்து போன வீடியோல அங்கிருந்து இங்க காட்டியிருப்பேன், இன்னைக்கு இங்கிருந்து அங்க காட்டுறேன் பாருங்க. நமக்கு இங்க ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறதால எல்லாம் ஈஸியா முடியுது. ஹெலிகாப்டர்ல இந்த ஊரு இந்த ஷேக்கோட சென்டிமெண்ட்டுக்காக ஒரு நிமிஷம் லைட் ஆஃப் பண்ணுவாங்க சொல்லுவாங்க. ஆமா, ஓகே. போயிட்டு ஆனா நாங்க எதிர்பார்க்கல. வந்து இப்பதான் ஏதோ ஒரு டீசென்டான ஷாப் பாக்குறேன், கிராக்ஸ் ஒரு மிட் ரேஞ்சில். ஜெயிண்ட் வீலுக்காக வரவங்க சும்மா இப்படி பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். அவ்வளவுதான் கைஸ், இது வேற எதுவுமே இல்ல. ப்ளூ வாட்டர் ஐலண்ட் சொல்லிட்டு ஒன்னு கட்டினாங்க துபாயில. இதுதான் கைஸ், இது பேரு பாட்ஸ் ரெஸ்டாரண்டா. இது பார்த்தா நம்ம ஊர்ல காப்பி வச்சாங்களாம். இங்க தான் இதனால சும்மா நார்மல் எல்லாமே கிடைக்கும், சாப்பிட்டு உட்காந்து சாப்பிட்டு போகலாம். அப்படிதானே? ஹாப்பி பர்த்டே நான் ஆல்ரெடி 2 பர்த்டே பண்ணி சூப்பர் சூப்பர். இது எப்படியோ ரிசர்வ் பண்ணிட்டு வந்துடணும். அங்க வில் யூ மேரி மீன்னு சொல்லி போட்டுருக்காங்க. ஓகே, ஐ வில் மேரின்னு சொல்லிட்டா இண்டிவிஜுவல் லவ்வர்ஸ்ங்களுக்கு. ஸோ இது ஆக்சுவலா இங்க துபாயில ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம். நல்ல ட்ரெண்ட் ஆச்சுல்ல. 18,000 ரூபாய் ஒரு புக் பண்ண 1 மணி நேரம். அப்பா, 18,000மா? ஐயோ, 800 dirhams. பயங்கரம். இதுக்கே சொல்ற இவ்வளவு பாண்டுங்கெல்லாம் நீ பார்த்தனா கதறுவ. இது யாரா நீங்கன்னு கேட்ப. நேத்து போட்ட வீடியோல இங்கதான் ஷிப்ல வந்தோம் நாங்க க்ரூஸ்ல. இன்னைக்கு அந்த பிரிட்ஜ் மேல நடந்து போறோம் கைஸ். நல்லா இருக்கு, சில்லுன்னு இருக்கு மாமா. இங்க அப்பார்ட்மெண்ட் செம காஸ்ட்லியாடா? அப்படிலாம் நடக்க முடியும். அவ்வளவு குளிரும், காத்து பயங்கரமா. 10 டிகிரிக்குலாம் போகுமா குளிர்? ஓகே, சூப்பரா இருக்குடா. ஆனா இது கடல் தானே இது? கீழே கொடுத்துருக்கேன் பாரு அழகா. ஓ சூப்பரு. கார் சாவி கூட போட்டு பார்க்கலாம். நந்து போலாமா இங்க இருந்து?
இதெல்லாம் இல்ல நம்ம கைதா ஸ்டாண்ட் ட்ரை பண்ணனும் வாங்கிடா விஜய்ங்க நல்லா ஏய் அதெல்லாம் இருக்குடா வீட்ல இருக்கா ஆமா गाइस இதா உலகத்தின் மிகப்பெரிய 7 ஸ்டார் ஹோட்டல் பாக்கிறதுக்கு நம்ம ஊர் அண்ணா நகர் டவர் பார்க் மாதிரி தான் இருக்கு பட் இந்த டாக்ஸி போர் லெக்சஸ் ஆமா ஆமா பார்த்தேன் சோ இதுல பாத்தீங்கன்னா முக்கியமான ஹைலைட் தங்க கக்கூசுங்க எல்லாமே கோல்ட்லயே இருக்குமா பாத்தீங்கன்னா 7 ஸ்டார் ஹோட்டல் உலகத்துல ஃபர்ஸ்ட் 7 ஸ்டார் ஹோட்டல் புர்ஜ் அல் அராப் இங்க தான் பாத்தீங்கன்னா காஸ்ட்லி 40 லட்சம் ஒரு நைட்டுக்கு ரூம்ஸ்லாம் இருக்குங்க அண்ட் கோல்டன் இதெல்லாம் இருக்குள்ள இதெல்லாம் லான்ச் பண்ணப்போ அவ்வளோ ஃபேமஸ்ஸு இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த விலாகில் கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தேன் வேறு லெவலில் இருக்குல்ல ஸோ இதோட பார்த்தீங்கன்னா விலாகை முடிச்சிடுறேன் அண்ட் ஐ திங்க் உங்களுக்கு புர்ஜ் கலீஃபா அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன் அது புர்ஜ் அல் அரப் அந்த கிட்டான உள்ள அலோவ் பண்ணல அதுக்கப்புறம் அந்த ஜெயிண்ட் வீல் அண்ட் அடுத்த விலாக் என்னன்னு சொல்லிட்டு வரும்போது உங்களுக்கே தெரியும் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ் செம்ம தூக்கம் வருது பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் பாய் என் காதல் தோல்வியை கண்டு என் மனம் இன்று என்னுடன் சிரிக்கிறது அட உண்மை காதலுக்கு மதிப்பு இல்லைன்னு இன்றுதான் எனக்கு தெரிகிறது என் காதல் என்றுமே உண்மைதானடி என்று உனக்கு நான் தெரிஞ்சாலும் என்னை விட்டு போரடி கொஞ்சம் இல்லடி காதல் என்று அது போய்தானோ கோடி ரசிகர்களின் என்றும் அறிவது பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி